நெறைய நல்ல நல்ல படங்கள் எல்லாம் நம்ம 80ல பார்த்திருக்கோம், 90ல பார்த்திருக்கோம். இப்ப வரக்கூடிய படங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த மாற்றம் வந்து மக்கள் கிட்ட வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி ப்ரொடியூசர், டைரக்டர்லாம் சேர்ந்து மக்களோட மைண்ட வந்து மாத்திருக்கீங்களா? இல்ல ஒரு ஏன்னா இன்னைக்கு லவ் டுடே மாதிரி படமும் அந்த மாதிரி படங்கள் தான் அதிகமா ஓடிட்டு இருக்கு. நம்ம நல்ல படங்கள் கொடுத்தா ஓட மாட்டுது. எத்தனையோ சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் வருது. ஆனா எதுவுமே இருக்கிற இடம் தெரியாம போயிடுது. இல்ல நல்ல படங்களும் ஓடுது. இப்போ டாடான்னு ம், ஒரு படம் வந்தது இடையில. ம். நல்ல படங்கள் லப்பர் பந்தினி ஒரு படம் ஆமா. வந்தது. ம், சில படங்கள் ஓட தான் செய்யுது. ஆனா ம். சில டைரக்டர்கள் ஒரு வன்முறை தூண்டுற மாதிரி ஒரு போதை கடத்தல், வெட்டுக்குத்து, பெரிய பெரிய ஆயுதங்களெல்லாம் இப்போ வன்முறை தூண்டுறது, ம், சண்டை போடுறது, இது வந்து இப்போ சமீப காலங்கள்லாம் இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் ஓடுறது. அந்த டைரக்டர்கள் இப்படி இப்படி சித்தரிக்கிறாங்கன்னு தான் நமக்கு தெரியல. ம். மக்களுக்கு ஒரு ரத்தம் சிந்தாம, ரத்தம் அடித்தடி பெரிய வன்முறைகள் இல்லாத படங்கள், என்டர்டெயின்மெண்ட்டாக எவ்வளோ படங்கள் கொடுக்கலாம். இப்போ சுந்தர் சீலன்னு ஒரு டைரக்டர் இருக்காரு. ஆமா. அவர்லாம் நல்ல படங்கள், ஒரு படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ம், கிளாமர் இருக்கும், விரசம் இருக்காது. ம். எந்த பேய் படம் எடுத்தாலும், அரண்மனை எடுத்தாலும் நல்லா ஆமா. இருக்கும். அதில் ஒரு காமெடி இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ஒரு ம், அழகு இருக்கும். ம். படங்கள்னாலே நம்மளை என்ஜாய் பண்ண வைக்கணும், ஆமா. ரசிக்க வைக்கணும். அந்த மாதிரி படங்களை எடுக்கணுமே தவிர ரொம்ப எனக்கு இதெல்லாம் ஜெயிலர் கூட பிடிக்கல. ம், ஜெயிலரில் கூட அவ்வளோ ஆயுதங்களை வச்சு அந்த தாதா அந்த மேலே அவருக்கு ஒரு தாதா இருக்கார், பாம்பேயில் ஒரு தாதா இருக்காங்க, இந்த ஆயுதங்கள் அந்த ஆயுதங்கள் இப்படி நிறைய ஆயுதங்களால் தாக்குறதும் போதும். ரஜினியில் நல்ல அழகான படங்கள் கொடுக்கலாம்.